பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். விண்ணியல் தலைவரும் வியந்திட எனக்கு பண்ணிய பயனால் பூத்த செம்பொன்னே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். விண்ணவர்களுக்கும் தலைவனாக உள்ளவர்கள் கூட ஆச்சரியம் அடையும்படி நான் செய்த புண்ணியத்தின் விளைவாய் எனக்கு கிடைத்த செம்மையான பொன்னே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணிய அவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடலினுடைய உரை விளக்கம். விண்ணியல் தலைவரும் வியந்திட எனக்கு பண்ணிய பயனால் பூத்த செம்பொன்னே என்ற அகவல் வரிக்கு அவை சு துரைசாமி பிள்ளை அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். தேவர் உலகத்தில் தேவாதி தேவரும் என்னை கண்டு வியக்குமாறு என்னுடைய புண்ணிய விளைவாய் எய்தியது செம்பொன்னாகிய சிவம். விண்ணுலகம் தேவர்கள் வாழும் உலகம். தேவர்களுக்கு தலைவராக தேவாதி தேவர் எனப்படுவார். அவர்கள் இந்திரன் முதலிய தேவர் தலைவர். தனக்கு எய்திய சிவஞான திரு அருள் செல்வம் நலம் கண்டு என்னையே இவர் செய்த புண்ணியம் என்று அதிசயிக்கின்றனர் என்பவராய் விண்ணியல் தலைவிடும் வியந்திட என்று வியம்புகிறார். சிவ புண்ணியத்தால் சிறப்புற்றது அன்றி சிவஞான திரு அருள் செல்வம் கைவராதலின் எனக்கு புண்ணியம் பயனுற பூத்த செம்பொன்னே என்று புகழ்கிறார். பூத்தல் என்றால் ஈண்டு கிடைப்பது குறித்து நின்றது என்று அவை சு சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். விண்ணியல் தலைவரும் வியந்திட எனக்கு பண்ணிய பயனால் பூத்த செம்பொன்னே என்ற அகவல் வரி 1361 1362 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். தவ தானியங்களால் அடைய பெறும் சுக போகங்களில் கலித்திருக்கும் உயர் பதவி பிறப்பில் உள்ளவர்கள்தாம் வானவர்கள் என்றும் தேவர்கள் என்றும் கூறப்படுவர். இவர்களில் தலையானவர் விண்ணவர் கோன் தேவேந்திரன் எனப்படுவார். இவனது நாடு அலைகை அலகாபுரி அல்லது அமராவதி என உரைக்கப்படுகின்றது. இங்குதான் தேவ தருவாகிய கற்பக மரம் உண்டு என்பார். அந்த மரத்தடியே சார்ந்து கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அம்மரத்தின் சிறந்த தன்மையாம். அப்படிப்பட்ட சம்பத்துடைய தேவேந்திரன் இப்போது ஆச்சரியப்பட்டு வியந்து தன்னையே தாழ்த்தி கொண்டு நிற்கின்றானாம். ஏனெனில் நம் வள்ளல் பெற்ற அருட்பெரும் ஜோதி பொன்மலர் கண்டே அப்படியே இடிந்து போய் நிற்கின்றாராம் அந்த தேவராஜன். இதை கண்டு அவன் எப்படி வியப்பும் திகைப்பும் தாழ்ச்சியும் அடைய வேண்டும் என்றால், அந்த கற்பகத்தை விட இந்த அருட்பெரும் ஜோதி மலர் எல்லாம் செய்யும் ஆற்றலை கொடுத்து என்றென்றும் இன்போடு வாழவும் எண்ணியதெல்லாம் இனிது புரியவும் தேவரும் மூவரும் முத்தரும் சித்தரும் இது பெற்ற நம் வள்ளல் ஏத்தவும் செய்து விட்டு உள்ளாராம். தேவ கற்பகம் அண்டியவனுக்குத்தான் வேண்டியதைத்தான் கொடுக்க வல்லது. மனித உண்மை அறியாமையால் தான் பெற வேண்டியது இன்னது என்று புரிந்து கொள்ளாமல் அவா வெகுளி மயக்கத்தோடு
ஏதேதோ வேண்டினாலும் அதை கொண்டு அற்ப சுகம் பெற்று அழியத்தான் நேரும். ஆகவே திருவருளால் பூத்து குலுங்கும் இந்த செம்பொன்னை கொண்டு சிறந்த இன்பம் பெற்று திகழலாகும். மற்ற பொன் பொருள் வேட்கையால் உலகம் பாழுபட்டு கொண்டு இருப்பதற்கு மனித உளம் பழுக்காததே காரணம். அருட்பொன்னை போற்றி கொண்டு நலம் பெற உலக வரை எல்லாம் அழைக்கின்றார் நம் அருள் பிரகாச பெருமான் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் என்பது உண்மை. அழகாக அதுக்கு ஐயா பேராசிரியர் பாலசுப்ரமணியா அவர்களும் அவை சு துரைசாமி பிள்ளை அவர்களும் சாமி சரவணானந்தா அவர்களும் சொல்லக்கூடிய கருத்து ஒன்னொன்று வித்தியாசப்பட்டு இருக்கிறது. விண்ணியல் தலைவரும் வியந்திட எனக்கு பண்ணிய பயனால் பூத்த செம்பொன்னே என்று வள்ளல் பெருமான் பாடுவதற்கு காரணம், தேவாதி தேவரனான இந்திரன் நமக்குள்ளா இருக்குது அந்த சக்தி. அந்த இந்திரன், அந்த இந்திரனுடைய சக்தி எவனுக்கு ஒருவன் கிடைக்கிறதோ அது வஜ்ரா ஆயுதம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வஜ்ராயுதத்தை ஒருவன் அடைவதற்கு என்ன பண்ணணும்? மூச்சை கவனி, பேச்சை குறை. அப்போ தனக்குள்ளா இருக்கக்கூடிய வாயுவை உயர்த்தணும். அப்போ அந்த கதாகதம் வாயு புத்திரனா மாறணுமா? யார்? நம்ம ஆஞ்சிநேயர் என்று சொல்லக்கூடிய அனுமான். அப்போ அந்த அணு காற்றுகளை எல்லாம் தாங்கி தேக பலத்தோடு வஜ்ர பலத்தோடு வாயு புத்திரனாக மாறி இந்த இயற்கையை உணர்த்திய இறைவன் எனக்கு என்று வள்ளல் பெருமான் சொல்றாரு இந்த அகவல் வரி பாடல் மூலமாக. இந்திரன் என்று சொல்லக்கூடிய தேவர அவனோடு இருக்கக்கூடிய ஊருக்கு பேர் அழகாபுரி அல்லது அழகை அல்லது அழகாபுரி என்கிற அமராவதி. அப்போ அந்த அமராவதி தேவாதி தேவன் என்று சொல்லக்கூடிய இந்திரன் வசிக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குதான்? கற்பக மரம் இருக்குதான். அந்த மரத்தில் போய் நின்னாவே பக்கத்தில் போய் கேட்டாலும் கேட்டதெல்லாம் கொடுக்குமா என்று சொல்லக்கூடிய புற கதைகளை இல்லாமல் உனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மூச்சுக்காற்றை கதாகதம் பண்ணி ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று சென்றாலே உன்கிட்ட வஜ்ராசனம் மாதிரி வஜ்ர ஆயுதம் உடம்பு மாறும். மாறினா யாரு? நம்ம அனுமானா மாறுவோம். அணுவை மான், அந்த காற்று வாயு புத்திரனாக மாறி நாம் வந்த நோக்கத்தை அடையலாம், மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடையலாம் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல். அதாவது சொல்றார், விண்ணியல் தலைவரும் வியந்திட எனக்கு புண்ணிய பயனால் பூத்த செம்பொன்னே அப்படின்றார். ஆகவே அந்த வாயுவை உயர்த்த 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 மூச்சை கவனிக்க 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 பேச்சை குறைத்து நாம் கதாகதம் செய்கிற போது ஏக இறைவன் நமக்குள்ளாகவே இருக்கிறான். அந்த ஏக இறைவனை அடைவதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும், பயிற்சியை செய்ய வேண்டும். அதை தொடர்ச்சியாக செய்தால் நம்ம வஜ்ராயுதம் மாதிரி மாறி வாயு புத்திரனான அனுமனை நாம் மாற முடியும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய பாடல் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாரை திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி கோலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளிய திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடி பாதத்தை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்,
வாழ்க வளமுடன்.